வரும். ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும் நினைவில் வைக்கணும், மதரசாக்களை விமர்சனம் செய்வதல்ல, மதரசாக்களுடைய குறைகளை பேசுறதல்ல, மதரசாக்களின் முன்னேற்றங்களை பார்த்து பொறாமப்படுறதல்ல. நாங்களும் சந்தோஷப்படணும். இது எப்படி வளர்த்துவது? இந்த இடம் இருந்தால்தான் நபிமார்களின் சிந்தனை பரிமாறப்படுகிற இடம், நபிமார்களின் கவலை இரவு பகலாக ஓய்வு கொடுக்கப்படுகிற இடம். இந்த இடம் இருந்தால்தான் இந்த ஊரும் இந்த நாடும் இஸ்லாத்தில பாதுகாக்கப்படும். அதுக்கு பின்னால புரிஞ்சுக்கணும், வலியாக ஆலிம எப்படி பாவிக்கணும். அதுக்கு ரெண்டு சாராரும் பொறுப்பு. பெற்றோர்களும் ஊரார்களும் ஒரு ஆலிமின் ஊருக்கு வாராருன்னா இவரை எப்படி பாவிக்கணும் புரியணும். வெளியாகிற ஆலிமும் நான் என்ன எப்படி பாதுகாக்கணும்னு புரியும். எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தில முன்மாதிரிகள். சஹாபாக்களான ஆலிம்களை எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்தது கொஞ்ச காலம், இல்மோட இருந்தது கொஞ்ச காலம், ஒரு சமூகத்துக்கே ஈடு செய்ய முடியாத சேவையை செய்துட்டு போயிட்டார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வர்றார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போக முதல்ல அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 17 வயதுல இஸ்லாத்தை தழுவினார், அல்லது 18 வயதுல இஸ்லாத்தை தழுவினார். யாரிடத்தில் இஸ்லாத்தை தழுவுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது எம்பசடர், மக்காவிலிருந்து இஸ்லாத்தை அறிமுகம் செய்ய முன்கூட்டி மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட தூதுவர் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் சஃபீர் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கையிலே இஸ்லாத்தை தழுவியவர் 17 வருஷ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை படிச்சு தீன படிச்சு பின்னால அக்கபாவில கலந்து கொண்டார். ஹஜ்ஜாஜிகளோட ஹஜ்ஜுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வை ஹிஜ்ரத் செய்ய அங்கு வாங்க என்று அழைப்பு விடுக்க வந்த இரண்டாவது ஜமாத்தில் மினாவுடைய மலையடிவாரத்தை பைஅத் செய்தவர்கள் ஹஜ்ரத் முஆத் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்ததுக்கு பின்னால அப்போ இந்த காலத்துல மாறி இப்படி மதரசா ஏற்பாடுகள் இல்லை, நிர்வாக ஏற்பாடுகள் இல்ல, சமையல் ஏற்பாடுகள் இல்ல, தங்குமிட ஏற்பாடுகள் இல்ல. மஸ்ஜிதுன் நபவியை சஹாபாக்களை போஷிக்கும் மதரசாக்களாக இருந்துச்சு. மதரசா முஹம்மதியா, அந்த மதரசாவில் அந்த சபைகளில் உட்கார்ந்து எதையெல்லாம் கற்க வேண்டுமோ அனைத்தையும் கற்றுக்கொண்டார். முன்மாதிரியான ஒரு ஆளி, முன்மாதிரியான ஒரு ஆளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதா கொடுத்தாங்க. அவர் பட்டம் எடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பட்டங்கள் எழுத்திலும் காகித தாள்களிலும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய பட்டம் எடுத்தது எழுத்திலே அல்ல, முஆனகா ஹிரா குகையில. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் பத்தி சொல்றாங்க, அஅலமுன் நாஸி பில் ஹலால் வல் ஹராம். ஹாக்கிம் ரிவாயத். இவர் ஒரு மதுஹபில மட்டும் ஃபிக்ஹில கெட்டித்தனம் உள்ளவர் அல்ல, புயூல இஸ்லாமிய வியாபாரத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர் அல்ல, அனந்தர சொத்து பங்கீடில் ஃபராயிலில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர் அல்ல, ஹலால் ஹராம் எதுவோ அதை தெரிந்தவர் முஆத் இப்னு ஜபல். எவ்வளவு பெரிய ஷஹாதா! அஅலமுன் நாஸ் பில் ஹலால் வல் ஹராம். அந்த இல்மை பெற்றுக்கொண்டே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தன்னை உருவாக்கி விட்ட உஸ்தாதோட ரொம்ப முஹப்பத்தாக இருந்தாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை உயிரை விட நேசிக்கிறார்கள். நேசிக்கிறது ஃபர்து ஐன். நேசமில்லாட்டி முனாஃபிக் ஆயிடுவான். கல்லும் நேசிக்கிறேன், சந்திரனும் நேசிக்கிறேன், முள்ளும் நேசிக்கிறேன், ஒட்டகமும் நேசிக்கிறேன், எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை நேசிக்கிறதுன்னா அது பெரிய விஷயம். தன்னை மாணவரை கூப்பிட்டு சொன்னாங்க, வல்லாஹி யா முஆத் இன்னி உஹிப்புக். அவருடைய இல்ம்
அவருக்கு பெருமையை கொடுத்து இப்லீசுடைய படையில சேர்த்தல்ல, அவர் அறிஞர் என்பதனால தனி வழியில் பயணித்து வழிகட்டில் போய் சேரல, உம்மத்தை பெருக்க இல்ல, உம்மத்தை கூறு போடல, ரசூலுல்லாஹ்வின் ஹுப்புக்கு அன்பாகிறார். அல்லாஹ் மீது சத்தியமாக முஆத் உங்களை நான் நேசிக்கிறேன் 3 முறை சொன்னார். ஆலிம் இந்த இடத்தை பிடிக்கும். பிறகு சொன்னாங்க, முஆத் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு துஆவை சொல்லிட்டாங்க. ஆலிமுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, முஃப்தி சாஹிபுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் இந்த துஆ தப்பிவிடக் கூடாது. இல்மோடு தொடர்புள்ளவர்கள் இந்த துஆவிலே ரொம்ப தொடர்பு இருக்க வேண்டும். 3 விஷயங்களுக்கு அல்லாஹ்வோட உதவியை கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ்வோட உதவி கிடைக்கலையா இல்மு எங்கேயோ இருக்கும், உங்களோட வாழ்க்கை வெறுங்கி இருக்கும். 3 விஷயத்துல அல்லாஹ் உதவியை கேட்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை நினைவு கூற ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்க எனக்கு நீ உதவி செய். என்னால இயலாது, நீதான் அதுக்கு சந்தர்ப்பம் தரணும். இல்லைன்னா நான் கஃப்லத்துல போயிடுவேன், தூரமாயிடுவேன். வஷுக்ரிக், நீ தந்த ஞாபகங்களுக்கு நன்றி செலுத்தவும் எனக்கு நீ உதவி செய். திக்ருக்கும் ரப்பட இஆனா உதவி தேவை, ஷுக்ருக்கும் ரப்பட உதவி தேவை. 3வது கேட்டாங்க, உன்னை அழகாக இபாதத்து செய்யணும். வுது இபாதத், தொழுகை இபாதத், தஹஜ்ஜுத் இபாதத், நோன்பு இபாதத், ஹஜ் இபாதத், ஜகாத் இபாதத், வியாபாரமும் இபாதத், நிகாஹும் இபாதத். இந்த இபாதத்தை அழகாக செய்ய நீ உதவி செய். வஹஸ்னி இபாதத் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க? பெரிய சஹாபாக்கள் ஆலிம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல். அவர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க பாவிக்கிறாங்க தெரியுமா? ஹிஜ்ரி 8 மக்கா கைப்பற்றப்படுது. மக்காவை விட்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு நியமனம் கொடுத்தாங்க. ஹரம் ஷரீஃபில தொழுகை நடத்தவும், அங்குள்ள வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கவும் 16 வயது மாத்திரம் நிரம்பிய அத்தாப் இப்னு அஸீர் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றாங்க. மக்காவில உள்ளவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். தஃசீர் அல்ல, குர்ஆனுக்கு பெரும் பெரும் விளக்கங்கள் சொல்லவல்ல, குர்ஆனுடைய எழுத்துக்களை கற்றுக் கொடுக்க, ஓத கற்றுக் கொடுக்க. நாங்க சொல்றேன்டா குர்ஆன் மதரசா. முஃப்திய பாவிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவில உள்ள மனிதர்களுக்கு குர்ஆன் படிச்சு கொடுக்க. முஆத நியமிச்சாங்க முஃப்தியாக அல்ல, மக்காவுடைய முஅல்லிமாக நியமிச்சாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க. பின்னால அவங்களுக்கு அனுமதியோடு கொடுக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு நீங்க ஒரு பள்ளிவாசல்ல இமாமாக இருங்க. அதுவும் ஆரம்பத்தில் 5 நேரமும் தொழுவிக்கவல்ல, இஷாவுடைய தொழுகையை மாத்திரம் மஸ்ஜிது நபவியில தொழுகையை முடித்துக் கொண்டே 2வது முறையாக மஹல்லாவில் போயிட்டு தொழுவிக்க சொன்னாங்க. 1வது குர்ஆன் மதரசால பாடம் நடத்தினாங்க, 2வது மஸ்ஜிதுல இமாம் ஆகிறாங்க. வாப்பமார் மஹல்லா வாசிகள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆலிம் உயர்ந்த நிலையை அடைகிற வழிகள் இவை. ஆலிம பாவிக்க வேண்டிய முறை. இவர் போயிட்டு அங்க தொழுவிச்சார். குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது பொதுமக்களோடு இணைகிற ஒரு சந்தி, இல்ம பரிமாறுற ஒரு இடம். இமாம் ஜமாத் நடத்துறது, மஸ்ஜிதுடைய இமாம் பொதுமக்களோடு பழகிற ஒரு சந்தி, இல்ம பரத்த கிடைக்கிற ஒரு இடம். அங்க பார்த்தா ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சார், புகாரில் இருக்குது. அவரை இமாம் சாப் தொழுவிக்க முதல்ல தனியாக தொழுது போயிட்டார். மஹல்லா வாசிகள் போட்டு கொடுத்துட்டாங்க. இவரை பாருங்க, உங்களோட பின்னால தொழ விருப்பம் இல்லை, இவர் போறாங்க. முஆத் இப்னு ஜபல் இளைய ஆள் தானே, ஃபத்வா கொடுத்துட்டாங்க, நீ முனாஃபிக், அதனால எனக்கு பின்னால சொல்லாம போறாங்க. அந்த ஆள் ஓடி போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், பகலெல்லாம் விவசாய நேரத்தில் கஷ்டப்பட்டு ஒட்டகங்களுக்கு பின்னால மிருகங்களுக்கு பின்னால இருந்துட்டு வர்றோம், இரவுக்கு வந்தா இவர் இஷா தொழுகையில சூரத்துல் பக்கரா ஓதுறாரு, எங்களுக்கு நின்று கூட யாரும் சொல்லல, அதுக்கு தான் தனியே சொல்லுவோம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத் கொடுத்தாங்க. முஆத் என்ன பண்றீங்க? ஃபித்னாவை உண்டாக்க போறீங்க. அஃபத்தானு அன்த யா முஆத். அதில் ஒரு கட்டுப்பாடு, ஒரு நடுநிலை சிந்தனையோட போகணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. இந்த பணிக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிநாட்டில தாவாவுடைய பணிக்காக அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் போது சொன்னாங்க, முஆத் நீங்க போறீங்க, வாகனத்துக்கு மேல் ஹஜ்ரத் முஆத் இருக்கிறார்கள், கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க போறீங்க, திரும்பி வரும்போது என்ன பார்க்க மாட்டீங்க, என்ற கபரை பார்ப்பீங்க. அதுவும் நீங்க யமனுக்கு ஏன் போறீங்க? கதிரையில காலுக்கு மேல காலை போட்டு இருந்து சம்பளம் வாங்கவில்லை. நீங்க போறீங்க, இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப், யஹூதி நசாராக்கள் இருக்கிற நாட்டுக்கு போறீங்க. முதலாவது வேலை லா இலாஹ இல்லல்லாஹ் பக்கம் தாவத்து கொடுங்க, ஷஹாதத்துடைய கலிமாவை பக்கம் தாவத்து கொடுங்க. அதுக்கு இத்தாஅத் செய்தால் 5 நேரம் தொழுக பருவன்னு சொல்லுங்க. அதுக்கு இத்தாஅத் செய்தால் செல்வந்தர்களின் செல்வத்தில் ஜகாத்து கடமை அவர்களிடம் பெறப்பட்டு ஏழைகளுக்கு பகிரப்படும் சொல்லுங்க. அநியாயம் செய்யப்பட்டவர்களை பத்வாவை பயந்துக்கோங்க. நான் உங்களுக்கு சமரி என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் ஒரு ஆலிமை உருவாக்கி அந்த ஆலிமை எப்படி பயன்படுத்தினாங்க. 18 வயதில் இஸ்லாத்தை ஏற்று ஆலிமாகி முஃப்தியாகி இவ்வளவு சேவைகளையும் செய்துவிட்டு 33 வயதில் ஹஜ்ரத் முஆத் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. 15 வருஷம் அதுக்குள்ள இவ்வளவு சேவை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாணவரிடத்துல சொன்னாங்க, ஒரு மாணவர் சொன்னாங்க, இன்ன முஆத் கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. மாணவர் சொன்னாரே, அதுல கொஞ்சம் மாத்தி ஓதுறீங்க போல. குர்ஆன்ல முஆத் என்று வரல, இப்ராஹிம் தான் வந்தீங்க. இன்ன இப்ராஹிம கான உம்மதன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற ஒரு மனிதராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தான் வந்தீங்க. நீங்க ஹஜ்ரத் முஆதுக்கு சொல்றீங்க. திரும்ப அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அதே போல சொல்றாங்க. 3வது முறையும் சொல்றாங்க. இவருக்கு விளங்கி போச்சு, தெரியாம சொல்ல இல்ல, இவர் தெரிந்து கொண்டுதான் சொல்றாங்க. பிறகு சொன்னாங்க, இதே விஷயத்தை ஹஜ்ரத் முஆதுக்கு சொல்றதுல என்ன தவறு இருக்குது? உம்மத் என்றா யார்? மக்களுக்கு நலவை படித்துக் கொடுப்பவர். முஅல்லிமுன் நாஸில் கைர், மக்களுக்கு நலவை படித்துக் கொடுக்கிறார். இவரால் ஒரு சமூகம் உயிர் பெறுகிறது. அத்தோட அல்லாஹ்வை பயந்து பாவத்தை தவிர்த்து நல்லதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த முஆத் இப்னு ஜபல் என்ற ஆலிமுக்கும் வாழ்க்கையில பெரியோரு சோதனை வந்துருச்சு. அந்த வறுமைய சோதனையை பயந்து இந்த ஃபீல்ட விட்டுட்டு பணத்தை சம்பாதிக்க போகல. கடனாயிட்டாங்க முஆத் இப்னு ஜபல். பெரும் தொகை கடன். நம்ம கடன் என்றாலே பள்ளியை தூக்கி எரிஞ்சாச்சு, மதரசாலில் இருந்தாச்சு. கொஞ்ச நாளையில ஜுப்பா போயிடும், இன்னும் கொஞ்ச நாள் தாடி சோட்டாகும், இன்னும் கொஞ்ச நாள் தொப்பி போயிடும். முஆத் இப்னு ஜபல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமனுக்கு நீங்க போறீங்க, அங்கேயும் ஏதாவது வழி ஒன்று பாருங்க. யமனில் இருந்து வரும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. முஆத் போனதை விட கூடுதலாக சாமான் கொண்டு வரீங்க, அமீருல் முஃமினீன் கொண்டு வைத்து காட்டி அனுமதி எடுக்கணும். அதை அபூபக்கர் ரலியல்லாஹு விசாரிக்கிறாங்க. சொன்னாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அமீருல் முஃமினீன் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தாங்க, இந்த கடன்களை கொடுக்கணும், அதுக்குரிய சின்ன ஒரு ஏற்பாடையும் செஞ்சு கொள்வாங்க. அந்த அனுமதியின் பேரில் நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நல்ல மனிதர்களை, அல்லாஹ்வோடு நெருக்கமுள்ள மனிதர்களை, அல்லாஹ்வோடு தொடர்புள்ள மகான்களை உருவாக்கும் மைதானம் மதரசாக்கள். இதை கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவர்களும் இல்லை, அறிவீனம் என்ற இருட்டு போக்கப்பட்டு அவர்களுடைய இபாதத்
இவர்களால் சீராக்கப்படும். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிள்ளைகள் இவர்களால் சீராக்கப்படும். அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிற அந்த மனைவிகள் இவர்கள் கொண்டு சீராக்கப்படும். இவர்களை முறையாக பயன்படுத்தினார். இப்படியானவர்களை உருவாக்க நாட்டில வேறு எங்களுமே மதரசாக்களை விட்டு இன்னொரு இடத்தை காட்டுங்க. அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள மக்கள். ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமின் பொறுப்பு இந்த மதரசாக்களை பாதுகாப்பதை. நீங்க பாதுகாப்பீங்கன்னா அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பார். மதரசால் ஒரு நிர்வாகி அவருடைய சொந்த பணத்தால மாதா மாதம் பல லட்சங்கள் செலவழிக்கிறார். வெளியில சொல்றாங்க இவரெல்லாம் மதரசாவை பாதுகாக்கிறார்கள். ஹகீகத் அதல்ல, மதரசா அவரை பாதுகாக்கிறார். செல்வந்தர் மதரசாவை பாதுகாக்கல, செல்வந்தருடைய செல்வம் பறிபட்டு அதெல்லாம் கையால நழுவி போயிடாம, கை நழுவி போயிடாம மதரசா பாதுகாக்குது. ஏன்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாதா இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. 7 வயதான ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அவருடைய தீன பாதுகாருங்க, அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பான். மதரசாக்களை பாதுகாக்கிறவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்னால இருந்து பாதுகாக்கிறார். உங்களை ரப்பு பாதுகாப்பான். ரப்பு உங்களை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய தீன பாதுகாருங்க. திரும்புற திசையில ரப்போட உதவியை பாதுகாப்பை கண்டுகொள்வீங்க. எந்த பகுதியில் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அங்க அதுக்குரிய உதவியை நீங்க கண்டுகொள்வீங்க. ஆகவே இந்த விழாவில் இந்த மஜ்லிஸ்ல வந்து கலந்து கொண்டு விட்டு போகிற ஒவ்வொருவர்களும் 2 விஷயங்களை மனதில் எடுத்துக்கொண்டு போனா அது பெரிய பெருமதியா இருக்கும். முதலாவது, இந்த மதரசாவினால நானும் என் குடும்பமும் பிரயோசனம் அடையணும். அதுக்காக எந்த பிள்ளைகளையும் மதரசாவோடு நான் தொடர்பு படுத்துவோம். 2வது விஷயம், இந்த மதரசாவுக்கு என்னால என்னென்ன வழிகளில் உதவி செய்ய முடியுமோ அந்த வழிகளில் உதவி செய்து இந்த மதரசா கியாமம் வரைக்கும் பாதுகாக்கப்பட வழி செய்தது என்ற பொறுப்பு என்ற அந்த உணர்வோடு போவோம்டா இந்த கூட்டத்தில் இருந்து கிடைச்ச ஒரு வெற்றியாக அது ஃபாயிதாவாக இருக்கும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த மதரசாவுடைய படிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வெளியாகிற ஆலிம்கள், ஹுஃபாதுகள் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர்களையும் தீனுடைய பணியிலே, தாவத்துடைய பணியில் அல்லாஹ் அவர்களை பயன்படுத்துவானாக. இந்த மதரசாவுக்காக பாடுபடுகின்ற அனைவருக்கும் இஹ்லாஸையும் இஸ்திகாமத்தையும் இஸ்திக்லாஸையும் ரப்பு நசீபாக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. இதுவரை நமது அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த வெளிகப மதரசத்துல் பாரி அரபு கலையகத்தின் கௌரவ அதிபர், நான் அறிந்த தஅவா பேச்சாளர் அல்-ஹாஃபில் மௌலவி அப்துல் ரஹ்மான் வதாஹிரி அவர்களது சிறப்புரையினை செய்யப்படுத்தி